கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 85:12 சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். தேவன் உண்டென்றும் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11 நம்ம படிக்கிறோம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறார். ஆண்டவர் மேல நம்ம வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை பைபிளை நம்ம பார்க்கிறோம். நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய தேவனுடைய பிள்ளைகள், தாசர்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் மேல உறுதியான நம்பிக்கை வச்சாங்க. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அசையாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். கற்பாரிலிருந்து தண்ணீரை வரப்பண்ணுகிறவர், அவாந்தர வழியிலே ஆறுகளை ஓட செய்கிறவர். ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை வரும் என்று எதிர்பார்க்கலாம். விசுவாசத்தோடு இருந்தால் நிச்சயமா நம்மவும் நன்மையை அனுபவிக்க முடியும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், உயிர் உள்ளவர், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். கர்த்தரோ மெய்யான தெய்வம். எரேமியாவில் படிக்கிற 10:10 அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் இருக்கிறோம். சாத்தியமில்லாத இடங்களிலே தேவன் சாத்தியமான காரியங்களை செய்கிறார், அசாதாரண காரியங்களை செய்கிறார். கொஞ்சம் பொறுமையா ஆண்டவர் மேல நம்பிக்கையா நம்ம இருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? நன்மை கிடைக்கும். நல்லதே நடக்கும்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு நடக்குதோ இல்லையோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதான் நம்ம வாசிக்கிறோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். யார் சொல்றது? தாவீது சொல்றாங்க. சங்கீதம் 23. நம்பிக்கையான வார்த்தைகளை நம்ம பேசுவோம். இருதயத்தில் விசுவாசித்து நம்முடைய வாயினால் அதை சொல்லும் பொழுது அந்த வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறார். எப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருதுன்னா, இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, திடீர்னு எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் பொழுது, தீமை நடக்கும் பொழுது, நடக்கக்கூடாது சில வேலைகள் நடக்கும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி வருது அப்படின்னு ஆண்டவர் செய்கிறார், பார்க்கிறார். நிச்சயமாக தேவனை நம்புகிறவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் நன்மை செய்வார். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக செய்வார். நாளைக்கு இல்லைன்னாலும் இந்த மாசத்துக்குள்ளாக நன்மை செய்வார். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் இன்னைக்கே நடக்கணும். தேவன் இன்னைக்கும் எப்படி இருக்கிறார்? உயிருள்ளவராக இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் இருக்கிறார். இப்பொழுதும் அவர் பிரசன்ட்லி அவர் காட்ன தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை, ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் நம்ம பார்க்கிறோம். 3 பேரும் ஒன்னா இருக்கிறதாக பைபிள் சொல்லுகிறது. என்னை கண்டவன் பிதாவை கண்டார். தேவனுடைய ரூபமாக, தேவனுடைய சொரூபமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யோவான் 14:1 வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நம்ம ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கை ஆழமான, உறுதியான, அசைக்க முடியாத பற்று. விசுவாசிக்கிறவர்கள் துதிப்பார்கள், விசுவாசிக்கிறவர்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுவார்கள், விசுவாசிக்கிறவர்கள் ஸ்தோத்திர பலிகளை எடுப்பார்கள், விசுவாசிக்கிறவர்கள் ஆராதனை செய்வார்கள், விசுவாசிக்கிறவர்கள் மற்றவர்களோடு ஐக்கியமாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நன்மையானதை தருவார். ஆண்டவரோடுள்ளதான தொடர்புல, ஐக்கியத்துல, உறவுல இன்னும் அதிகமாய் வளர்ந்து பெருகும் பொழுது நன்மைகள் நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வருவது எளிதாக மாறுகிறது. புதிய வழிகளை தேவன் திறக்கிறார். யாருக்கு திறக்கிறாரு?
அவர் மேலே நம்பிக்கையை வைத்திருக்கிற, விசுவாசம் வைத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு என்ன செய்கிறார்? அவருடைய வழிகளை திறக்கிறார். நமக்கு அறிமுகம் இல்லாத ஐக்கியங்கள் நமக்கு தருகிறார். யாருன்னே தெரியாது, அவர்களுடன் கூடதான தேவனுடைய பிள்ளைகளோடுள்ளான ஐக்கியங்களை தேவன் தந்து அவர்கள் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாக ஆண்டவருடைய ஆளுகை நம்ம மேலே கண்டிப்பாக இருக்கும். விசுவாசிக்கிறவர் மேலே தேவனுடைய ஆளுகை இருக்கும், தேவனுடைய நடத்துதல் இருக்கும். என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு சிந்தனையை ஆண்டவர் கொடுப்பார். மோசேட்ட சொல்கிறார் பாருங்க, செய்ய வேண்டியதை நான் உணர்த்துவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் மேலே நம்ம உறுதியான ஒரு நம்பிக்கை. சூழ்நிலைகள் சரியில்லை, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை, இது நடக்குமா அப்படிங்கிறதான ஒரு சந்தேகம், நடக்குமா நடக்காதா என்கிறதான ஒரு குழப்பம், இதன் நடுவிலையும் ஆண்டவர் செயல்படுகிறார், தேவன் செயல்படுகிறார். ஆண்டவரால் செயல்பட முடியும். ஏன் செயல்பட முடியும்? அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை வழங்காமல் வேற யாருக்கு ஆண்டவர் செய்யும்? அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாக ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது சிறந்ததாக இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், 75 வயதில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தாலும் 99 வயதில் அந்த நன்மை அவனுக்கு வந்து சேர்கிறது. அது அவனுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவன் அவ்வளவு காலங்கள் பொறுமையாக இருந்திருக்கிறான். இந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து நமக்கு தேவ நன்மைகளை உங்களுடைய மனதில் உங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக இந்த வார்த்தைகள் ஆழமாக கடந்து செல்லும். நிச்சயமாக உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை இந்த வீடியோ பதிவின் மூலமாக நீங்கள் பார்த்த பிறகு நிச்சயமாக நீங்கள் அதை கமெண்டில் எழுதுங்க. இல்லைன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், இல்லை நீங்கள் என்ன செய்யலாம், கான்டாக்ட் பண்ணி சொல்லலாம். ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சார், ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு நன்மை செய்தார் என்று நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி சொல்லாவிட்டாலும் உங்களுக்காக செபிக்கிற எங்களுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் சந்தோஷப்படுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அன்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் பிசாசுனுடைய தந்திரங்கள். தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போக வேண்டும், கவலைப்பட்டு கலங்கி நிற்க வேண்டும், ஒடுங்கி போக வேண்டும் என்று அவன் திட்டமிடுகிறான். ஆனால் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், பிரதிகூலங்களை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் யார்? பிரதிகூலங்களை அனுகூலமாக மாற்றுகிறவர், பிரச்சனைகளை சரி செய்கிறவர். இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகுமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவராகிய தேவன் அந்த பிரச்சனைகளை எல்லாம் என்ன செய்கிறார்? சரி பண்ணுகிறார், எல்லாம் கிளியர் பண்ணுகிறார். நம்மை சமாதானத்தின் பாதையிலே நம்மை நடத்துவார், அழகாக நடத்துவார். அவரோடு நாம் ஒன்றித்து போகும் பொழுது, ஐக்கியப்படும் பொழுது பரலோகம் உங்களை நடத்தும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய நடத்துதல் உங்கள் மேல இருக்கும். சில சின்ன சின்ன கஷ்டங்கள், பாடுகள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி சமாதானத்தின் வழியிலே உங்களை நடத்துவார். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் என்ன செய்யாதீங்க, பார்த்து இதுதான் முடிவு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய முடிவு இது அல்ல, உங்களுடைய முடிவு ஆசீர்வாதம், உங்களுடைய முடிவு தேவனுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய முடிவு தேவனுடைய செழிப்பு. நீதிமான் பனையைப் போல என்ன செய்வான்? செழித்து லீபனோனில் உள்ள எதிர்வை போல வளருவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு நம்ம என்ன செய்வாங்க.
நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது. குஷ்டரோகி ஒருத்தர் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரை உமக்கு சித்தமானால் என்ன செய்யுங்க, சுத்தமாக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டுன்னு சொல்றார். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆண்டவருக்குள்ள போயிட்டாங்க, இயேசுவை நம்பினாங்க, இயேசுவை பின்பற்றி போனாங்க, எல்லாம் இழந்துட்டாங்க அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. சுற்றிலும் இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? இவர்கள் ஆண்டவருக்குள்ளாக போனார்கள், ஆண்டவரை நம்பினாங்க, ஆண்டவர் இவங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, வாழ வச்சிருக்கிறாரு அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லணும். அந்த நிலைமைக்கு தேவன் நம்மளை என்ன செய்வார், கொண்டு வருவார். நிச்சயமாக கொண்டு வருவார். 100% இது உண்மை. 100% ஆண்டவரை நம்பலாம். ஏன்னா ஆண்டவரே நமக்கு வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ பிரச்சனை இல்லை. யார் இருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்ம என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு விதை விதைத்தார், அவன் 100 மடங்கு என்ன செஞ்சார், ஆசீர்வதிக்கப்பட்டான். யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டான்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். பஞ்ச காலத்துல எல்லாருடைய வயலும் கருகி போகும் பொழுது நம்ம ஈசாக்கு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். திருமணமாகாமல் இருக்கிறவர்களுக்கு தேவன் நல்ல திருமண பந்தங்களை ஏற்படுத்துவார், நல்ல வரன்களை ஆண்டவர் கொடுப்பார். குழந்தைகள் வாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் குழந்தை வாக்கியங்களை கட்டளையிடுவார். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக உங்கள் வாழ்க்கை அமையும். நல்ல தொழில் இல்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானங்கள் இல்லை சொல்றவங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார், எல்லா சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிற அத்தனை நன்மைகளையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வார்த்தையோடு நாங்கள் இந்த காலை பொழுதை தொடங்குகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் அவருடைய இருதயங்களோடு கர்த்தர் இடைபடுவீராக. ஆண்டவரே, அவர்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வருவதாக, ஆசீர்வாதங்கள் வருவதாக, கிருபைகள் வருவதாக செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. நல்ல சாட்சிகளை எழுப்பி தாரும். இதை பார்த்து ஆண்டவரே, அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லத்தக்கதாக அவர்களுக்கு உதவி செய்துள்ளார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் இந்த நம்முடைய அவர் ஜீசஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக எங்களோட ஐக்கியத்தில் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.